أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சொல்லி அருள்வானாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் உங்களையும் பார்த்து சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில என்னென்ன நலவுகள் எல்லாம் வரணும் என்று அல்லாஹும் ரசூலும் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் நலவை நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கைக்கு எந்தெந்த வழியால் கெடுதிகள் பிரச்சனைகள் வரும் என்றெல்லாம் அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்கிறாங்களோ அதை நான் காட்டி தந்திருக்கிறேன். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு ஆழமான அருமை சஹாபாக்கள் முன்னோர்களை பயங்காட்டின ஒரு ஹதீஸ் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா அலா அவுலாதிக்கும் வலா அலா அம்வாலிக்கும் வலா அலா ஹதமிக்கும். கண்ட நேரத்தில் உங்களுக்கோ, உங்களோட குழந்தைகளுக்கோ, உங்களோட சொத்து செல்வங்களுக்கோ, உங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ நீங்க ஏசாதீங்க. ஏனென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சில விசேஷமான நேர காலங்களை வச்சுக்கிறான். கிட்டத்தட்ட ஹதீஸ்ல 20க்கும் மேற்பட்ட நேர காலங்கள். வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு துஆக்கள், வாயால வார வார்த்தைகள் ஒப்புக்கொள்ளப்படுற நேர காலம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு இந்த வார்த்தைகளுடைய பயம் இன்னும் வரல எங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் எதை கேட்டீங்கன்னு சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவேற்றிடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையுடைய பயம் அருமை சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் இப்பீக்கிற காலமும் அப்படிப்பட்ட ஒரு காலம், ரஜப் மாதம். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எந்த வாழ்க்கையில், எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில, எங்களோட தொழில் துறவுல ஏதாவது குழப்படி வந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த காபிர்கள் யோசிக்கிறத போலதான் யோசிக்கிறோம் நாங்க. எனக்கு முதல் ஒன்று இல்லை சரியா வியாபாரம் செய்ய, இல்லாட்டி அவரால் இப்படி நடந்துச்சு, இவரால் இப்படி நடந்துச்சு. ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெண்களுடைய சிந்தனையை பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதா ஹதர்துமுல் மய்யித அவில் மரீத ஃபகூலு கைரன். சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ். நீங்க மையத்தூட்டுக்கு போனாலும் அல்லது ஒரு நோயாளி கிட்ட போனாலும் இந்த ரெண்டு இடத்திலையும் நல்லதையே பேசுங்க. நீங்க அந்த ரெண்டு இடத்துல எதை பேசினீங்க என்றாலும் அது ஒப்புக்கொள்ளப்படுறதுக்காக வேண்டி மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நோயாளிகள்கிட்ட நோய் கூடுறதே பார்க்க வரவங்களால தான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, காலை வெட்ட வேண்டி வரும், கையை வெட்ட வேண்டி வரும்.
இந்த ஹதீஸ் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாப்பிள மௌத்து சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்க. கணவர் மௌத்து, மாப்பிள்ளையோட ஜனாசா வீட்டுல அப்படியே வராங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை நசீபாக்கணும். நான் அவளை சிந்தனையிலிருந்து மாத்தணும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மாதா அகூல், எங்கட மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாரு. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க மையத்தூட்டிலையும் நோயாளிக்கு முன்னாலேயும் எதை பேசினாலும் கபூல் ஆகும் என்று. மாப்பிள்ளை மௌத்தா போனா அந்த இறக்கத்தில் என்னென்ன வார்த்தைகள் வருமோ தெரியாது. யா ரசூலல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இதுக்கு போற நான் முடிஞ்சு எனக்கு சம்பாதிக்க தர யாரும் இல்லை, இதுக்கு போற நான் பசியில மௌத்தா வேண்டிதான், இதுக்கு போற நான் அனாதை ஆயிட்டேன், அப்படியெல்லாம் உழம்புவாங்களே, அதெல்லாம் கபூல் ஆகும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மாப்பிள்ளையோட ஜனாசாவை வீட்டில் வச்சுட்டு வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மாதா அகூல், இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த வாயால் என்னத்தை சொல்லணும் யா ரசூலல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கையை பாருங்க. இந்த மையத்துடி இல்லையா, மலக்குமார்கள் நிறைஞ்சிப்பாங்க. வாயால வார வார்த்தைக்கெல்லாம் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, கூலி அல்லாஹும்ம ஃபிர் லனா வ லஹு வ அஅகிப்னி மின்ஹு உக்பா ஹஸனா. அல்லாஹு அக்பர். இதை சொல்லி கொண்டிருங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இந்த துஆக்களுடைய சுருக்கமான அர்த்தம் என்னண்டா, நாங்களும் அல்லாஹ் கிட்ட போறோம், என் டைம் என்ன மாப்பிள்ளை பாவத்தை மன்னிச்சிடு, நான் இழந்ததை விட சிறந்ததை தந்துடு, எதனாலும் இழந்து கொண்டிருக்கிற ஆள ஆக்கிடாத, என்ன என் கையை விட்டு போனதை விட சிறந்ததை தந்துடு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சுப்ஹானல்லாஹ், நாங்கண்டா எத்தனை யோசிச்சிருப்போம். அந்த மையத்தை வச்சுக்கொண்டு இதை சொல்லி இருந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல என் கணவர் அபூ சலமாவை விட சிறந்த கணவன் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை எல்லாம் கணவனாகி தந்தாங்க. கபூலாகிற நேரமே சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அந்த ரெண்டு வார்த்தையால வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையுடைய வலியை இல்லாமக்கி கொண்டாங்க. முழு உலகத்துடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கணவனாகி கொண்டாங்க. இப்படி பல சந்தர்ப்பங்களுக்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இதனால அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, ஸஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ், இன்னைக்கு நாங்க துனியாவுடைய நேர காலங்கள், நாட்களுடைய பொறுமதிகள் அதுகளை விளங்கி வச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த நேர காலத்துடைய பொறுமதி நாங்க விளங்கல. ஹதீஸ்ல வருகிறது, சஹாபாக்கள் அந்த நேரங்களை படிச்சு அந்த நேரத்துல என்னத்தை கேட்கணும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொன்னாங்க, கேட்டாங்க. சையான ஹதீஸ் தான திருமிதியில வருகிறது, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் உள்ள நேரம் பொல்லாத நேரம். பொல்லாத நேரம் என்றால் நல்லதை கேட்டாலும் நலவுதான், கெடுதியை கேட்டாலும் கபூல் ஆகிடும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த நேரத்துல நாங்க எதை கேட்கணும் அல்லாஹ் கிட்ட? ஸல்லல்லாஹு ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஆஃபியத்தை கேளுங்க. ஆஃபியத் என்றது ஆரோக்கியம் என்றா நோயிலிருந்து ஆரோக்கியம் மட்டுமல்ல, என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கணுமோ அதுக்கு அரபால சொல்ற ஆஃபியத் என்று. நீங்க தொழிலால் என்ன எதிர்பார்ப்பீங்க? லாபத்தை தான் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு அரபுல சொல்ற ஆஃபியத். தொழிலுடைய ஆஃபியத், உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது, உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறது. பிள்ளைகளால கிடைக்கிற ஆஃபியத், பிள்ளைகள் உங்களோட கண்ணை குளிர செய்யறது. இந்த உடம்புடைய ஆஃபியத் நோய் இல்லாமிக்கிறது. இப்படி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை 20க்கும் மேற்பட்ட நேரங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சுட்டி காட்டினாங்க. அதுல ஒன்றுதான் எங்களை வந்தடைஞ்சிக்கிற ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம், இந்த மாதம் வந்துச்சு, 1-2 நாள் வைத்திருச்சு. கவலையான விஷயம், இந்த 2025 நாங்க வரவேற்ற அளவு சரி இந்த மாசத்தை நாங்க வரவேற்ற எங்களுக்கு தெரியாது. அதுகளை பத்தி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் உலமாக்கள் அணுகி கேட்கல. அதை பத்தி குர்ஆன்ல சூரத்து தௌபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த புது வருஷம் இல்லை எங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றது. புது வருஷம் வந்ததோட நாங்க பட்ட சந்தோஷம், நாங்க கொண்டாடின கொண்டாட்டம், எங்களோட உள்ளத்துக்கு வந்த சிந்தனைகளுடைய மாற்றம். இந்த வருஷம் என்றா இப்படித்தான் நான் பிளான் பண்ணுவேன். என் தொழிலையா இருக்கலாம், என் வாழ்க்கையா இருக்கலாம், என் படிப்பையா இருக்கலாம். இந்த ரஜப் மாசம் வந்துச்சு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் ஒரு உணர்வாது வந்துச்சா? இந்த மாசத்துல மார்க்கத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிக்குமா அப்படின்னா ஒரு ஹஸ்ரத்து கிட்ட போய் கேட்போமே, எங்கள்கிட்ட உணர்வு வந்தீங்கம்மா? சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வானம் பூமியை படைச்ச நாளையில இருந்து ஏண்ட முடிவு தான் இந்த 12 மாதம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்கள்ல நான் 4 மாதத்தை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم, அந்த 4 மாதத்திலையும் உங்களுக்கு நீங்க அநியாயம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதீங்க. இந்த ஆயத்தை கொஞ்சம் உங்களோட இதில் வச்சுக்கோங்க. இந்த ஆயத்துக்கு அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புகாரி ஷரீஃப்ல சொன்ன விளக்கம், இந்த 4 மாதமும் என்னது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சகோதரர்களே பெரியார். இதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்க, முதலாவது முஹர்ரம் மாதம், இஸ்லாத்துடைய புது வருஷம், அது எங்களோட முதல் மாதம். அதுக்கு பின்னால் துல் கஅதா, அதுக்கு பின்னால் துல் ஹிஜ்ஜா, இது 3 தொடர்ந்து வாருது. துல் கஅதா 11வது மாதம், துல் ஹிஜ்ஜா 12வது மாதம், முஹர்ரம் 1வது மாதம். அதுக்கு பின்னால் இந்த ரஜப் மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரஜபுடைய மாதம். இந்த மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தின 4 மாசத்துல ஒரு மாதம். இது அல்லாஹ் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த 4 மாதத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, சின்ன பாவத்தையோ பெரிய பாவத்தையோ செஞ்சு உங்களோட வாழ்க்கையை அழிவுல போட்டுக் கொள்ளாதீங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். மக்காவுடைய வாழ்க்கை, காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எவ்வளவு யுத்தங்கள் நடந்துச்சு. நீங்க சூரத்துல் பரா, அந்த சூறால 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. எதிரிகள் எங்களோட வாழ்க்கையை இல்லாமலாக்கணும் என்று 24 மணித்தியாலமும் ஆயுதத்தை சுமந்திக்கிறவங்க, அவங்களோட கூட யுத்தம் செய்யறதெல்லாம் இந்த 4 மாசத்துல ஹராமாக்கின. 4 மாசத்துல ஃபஸீஹு ஃபில் அர்தி 4 அஷ்ஹுரின் வஅலமு அன்னகும் கைரு முஅஜிஸில்லாஹ் வ அன்னல்லாஹ முக்ஸில் காஃபிரீன். காபிர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த 4 மாசமும் முஸ்லிம்களுடைய ஊர்ல சந்தோஷமா சுத்தி திரிங்க. முஸ்லிம்கள் உங்களோட சண்டைக்கு வர மாட்டாங்க. நாங்க முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கின காபிர்களோட கூட யுத்தம் செய்யறது இந்த மாசத்துல ஹராமாக்கிக்கிறோம். எத்தனை சண்டை சச்சரவு இந்த மாசத்துல காபிர்களோடைய சோதரிகள், எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குறாங்களோடையா, மஸ்ஜிதுகள் உள்ளுக்கு, பள்ளிவாசல்ல, குடும்பத்துல, ரோட்ல, தொழில் செய்யற இடங்கள்ல உங்களை இல்லாமல் ஆக்கணும் என்று 24 மணித்தியாலமும் கனவு கொண்டிருக்கிறவர்களோட கூட நீங்க யுத்தம் செய்யக்கூடாது. இந்த 4 மாதமும் முஸ்லிம்கள் வாழ்ற ஊர்ல நிம்மதியா சுத்தி திரிங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபிர்களை பார்த்து சொல்றான், வஅலமு அன்னகும் கைரு முஅஜிஸில்லாஹ், விளங்கிக்கோங்க நீங்க எல்லாம் வெத்திட்டீங்க, அல்லாஹ் உங்களோட வெத்தேலான்னு இந்த சட்டத்தை போடல. 4 மாசம் முஸ்லிம்கள் சண்டை பிடிக்க போக கூடாது, அமைதி ஆயிக்கணும் என்றதால நீங்க நினைக்க கூடாது அல்லாஹ் கேளாது, இதுக்கப்புறம் அல்லாஹ் எங்களோட ஃபைட் பண்ணேலான்னு இல்ல. இந்த 4 மாசத்துடைய கண்ணியத்துக்கு நாம் போட்ட சட்டம் இது. வஅலமு அன்னகும் கைரு முஅஜிஸில்லாஹ் வ அன்னல்லாஹ முக்ஸில் காஃபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை போல காபிர்களை கேவலப்படுத்தியே ஆகுவான் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறார். அப்படித்தான் முஸ்லிம்களுக்கு மேல வம்பு வலிக்கு வந்த அந்த காபிர்கள் அதே சூறால அல்லாஹ் சொல்றான், ஃபைதன் ஸலகல் அஷ்ஹுருல் ஹுரும் ஃபக்துல் முஷ்ரிகீன். அமைதியா இருங்க முஸ்லிம்களே, இந்த 4 மாசமும் முடிஞ்சதுக்கு பின்னால யுத்தம் செய்யணும் என்றா யுத்தம் செய்யுங்க. அல்லாஹு அக்பர். يسألونك عن الشهر الحرام قتال فيه. ஏலாம் அந்த மக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்து கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மக்கள் உங்கள்ட்ட கேக்குறாங்க, இந்த 4 மாசத்துல யுத்தம் செய்யறதுடைய சட்டம் என்ன, ஏலுமா? குல் கிதாலின் ஃபீஹி கபீர். இந்த 4 மாதத்துல யுத்தம் செய்யறது பெரும் பாவங்கள், ஒரு பாவம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்துல இருக்கு. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். இது சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையை இல்லாமக்கணும் என்று இரவு பகலாக கனவு கொண்டிருந்த அந்த காலத்துல, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆயுதங்களை தூக்கி கொண்டிருந்த காபிர்களுக்கு கூட அல்லாஹ் யுத்தம் செய்ய வானம் என்றார். இந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மாதத்தை கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஜாஹிலியா காலம். ஜாஹிலியா காலத்துல நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், வரலாறுகளை நீட்டமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 301 வருஷம் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தாங்க அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள். 301 வருஷம், 3 நூற்றாண்டுகள். அந்த காரணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
தாஹிஸ் ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு. தாஹிஸ் அது அபஸ் திபியான் 2 கோத்திரத்துக்கும் இடையில நடந்த யுத்தம் உண்டாது. வரலாறு பெருசி. இது 40 வருஷம் நடந்துச்சு. காரணங்களை சொன்னா சுபஹானல்லாஹ், அடுத்த வீட்டுல ஒட்டகம் இங்கே முட்டை உடைச்சதுக்கும் தண்ணியை குடிச்சதுக்கும். இதே போல ஃபஜார்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம். அதே போல புஆத்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு, இஸ்லாத்துக்கு முன்னால இந்த ஜாஹிலியா காலத்துல நடந்த கடைசி யுத்தம் புஆத் என்ற யுத்தம். இஸ்லாத்துக்கு முன்னால் அன்சாரி சஹாபாக்கள் இருந்தாங்களே, அவுஸ் ஹஸ்ரஜ் என்று கோத்திரத்தினர், அவங்களுக்கு மத்தியில நடந்த யுத்தம் எத்தனை வருஷம் தெரியுமா நடந்துச்சு? 140 வருஷம். 140 வருஷம். அதே போல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பசூஸ் என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு, 40 வருஷம். இதே போல பனு அஸ்வஹான் என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு, 77 வருஷம். இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 301 வருஷம் யுத்தம் நடந்துச்சு. 301 வருஷம். சின்ன சின்ன காரணங்கள். ஆனா அந்த ஜாஹிலியா காலத்துல இந்த 4 மாதம் வந்தா தண்ட சொந்த வாப்பவை கொண்டவர் முன்னால வந்தாலும், வரலாற்று தப்சீருடைய உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க, ஒட்டகம் முட்டை உடைச்சதுக்கே பல வருஷம் யுத்தம் செய்யறவங்க என்னுடைய வாப்பவை கொண்டவர் கண் முன்னால வந்தீங்க அப்படி என்றாலும் வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க, என் வாப்பவை கொண்டவனை உருக்கி கூட பார்க்க மாட்டாங்க இந்த 4 மாசத்துடைய கண்ணியத்தால. சுப்ஹானல்லாஹ், 4 மாதத்துடைய கண்ணியத்தால. ஏனென்றா இந்த மார்க்கத்துல மட்டும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இல்லை இந்த 4 மாசமும். அதனாலதான் உங்களுக்கு சூரத்து தௌபாவுடைய ஆயத்தோதி காட்டினேன். முந்து ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் நான் படைச்ச நாளையில இருந்து நான் கண்ணியப்படுத்தின 4 மாதம். இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்களோ அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுடைய உம்மத்தினர்களும் கண்ணியப்படுத்தின மாதம். அதனால் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு பல வருஷம் யுத்தம் செஞ்சவங்க தண்ட சொந்த உம்மவாப்ப கொண்டவர் முன்னால வந்தாலும் இந்த 4 மாசத்துல பயம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயப்பட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த 4 மாதத்தை கௌரவப்படுத்தினதை கொஞ்சம் படிங்க சகோதரர்களே. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த 4 மாதத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு மதியானது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கபூலியத்துக்குரிய நேர காலங்கள்ல இந்த ரஜபுடைய மாதமும் உண்டு. குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவை நான் இதான் சொல்றேன், கொஞ்சம் எடுத்து பாருங்க. இல்ல நீளமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. சூரத்துல் மாயிதால 2வது வசனம் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு எடுத்து பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு இறக்கமா என்னோட மங்களோட எங்களுக்கு விளங்குற தமிழ்ல சொல்றேன், எவ்வளவு பணிஞ்சு எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக்கோறான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்ன நம்பி வாழ்ற மூமின்களே, இந்த ஆயத்தை கவனமா கேளு. என்ன நம்பி வாழ்ற மூமின்களே, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்க அடையாளங்கள். முதலாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், அல்லாஹ்வுடைய மார்க்க அடையாளங்கள் அது நிறைய. குர்ஆன், இதே போல பாங்கு, இதே போல மஸ்ஜிது, இஸ்லாத்துடைய மார்க்க அடையாளங்கள். அது ஒரு தனி ஒரு ஹுத்பா செய்யணும். என்னுடைய மார்க்க அடையாளங்கள். 2வது அல்லாஹ் சொல்றான் வலஷஹரல் ஹராம், இந்த 4 கண்ணியமான மாதங்கள். வலல் ஹதி, குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கிற மிருகங்கள். வலல் கலாயித், அந்த காலத்துல குர்பானிக்காக வேண்டி சில அந்த மிருகங்களை அடையாளம் இடப்பட்டிருப்பாங்க. அப்படி குர்பானுக்காக வேண்டி அடையாளம் இடப்பட்ட அந்த மிருகங்கள். வலா ஆமீனல் பைத்தல் ஹராம், காபத்துல்லாவை நாடி வரக்கூடிய மக்கள். அப்ப எத்தனை சகோதரர்களே மார்க்க அடையாளங்கள். இந்த 4 மாதம் 2வது, குர்பானி கொடுக்கப்பட்ட மிருகங்கள் 3வது, குர்பானிக்காக வேண்டி அடையாளமிடப்பட்ட மிருகங்கள் 4வது, காபாவை நோக்கி வரக்கூடிய ஹாஜிகள். இந்த 5 விஷயத்தை நீங்க லா துஹில்லு, அவமதிக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், கேவலப்படுத்தாதீங்க, அவமதிக்காதீங்க. நீங்க சூரத்துல் மாயிதாவுடைய 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. இப்படி ஒரு ஆயத்தோடு ஈக்கிறது எங்களுக்கு தெரியுமா? முதலாவது இது குர்ஆன்ல ஒரு ஆயத்தோடு ஈக்கிறது எனக்கு உங்களுக்கு தெரியுமா? சோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் பட்டாசு கொளுத்துற இந்த வருஷம் நாங்களும் கொளுத்தினோம். எல்லாரும் கொடியேத்துறேன்னு நாங்களும் ஏத்தினோம். யாருக்காவது ஒரு உணர்வு வந்துச்சா? சுப்ஹானல்லாஹ், ஜம்மியால ரஜப் மாசம் வந்துருச்சு, பொற கண்டுட்டாங்க, இப்படி எல்லாம் மெசேஜ் வருவது, இப்படி எல்லாம் பேசுறாங்களே, சரி இந்த ரஜப் மாசத்துல என்னதான் இருக்கேன்னு யார்ட்டையாவது கேட்போம்ன்றால் உணர்வு வந்துச்சா? எங்க அல்லாஹ் சொல்றான், அவமதிக்காதீங்க, கேவலப்படுத்தாதீங்க.
இரக்கமா கேட்கிறார் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்ன நம்பின மக்களே. எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு பேசுறார். இப்பதான் ஆரம்ப கட்டத்தில் ஈகிறோம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இன்னும் பல நாளைக்கு, 20, 28, 29 நாளைக்கு மிஞ்சின நாளைகளையாவது நாங்க பக்குவமா கழிக்கணும். எங்களோட முன்னோர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவங்களோட 24 மணித்தியால கவலையும் இந்த நேரங்களை பத்தி தான் இருந்துச்சு. சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பெரும் பெரும் பிரச்சனைகளை இல்லாமல் ஆகிக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமை நாள். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் பொல்லாத நேரம் வெள்ளிக்கிழமையுடைய நாள். இதனால சஹாபாக்கள், நீங்க ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாப் எடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய இந்த தாபிஊன்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அசர தொழுதா அவங்க தனியே எழுந்திடுவாங்க, யாரோட பேசுறதில்ல. ஒரு மஸ்ஜித்ல ஒரு மூலையை பிடிச்சி சுப்ஹானல்லாஹ் 24 மணி, அதாவது அந்த அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் உள்ள நேரம், அந்த முழு நேரத்தையும் இஸ்திக்ஃபார்லையும் துஆலையும் கழிப்பாங்க, யாரோடும் பேசுறதில்ல, யாரோடும் பேச மாட்டாங்க. இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இமாமுடைய வரலாறு எழுதிக்கிறாங்க. அந்த இமாமுடைய பேர் எனக்கு வருவது இல்லை. அவருடைய கண் பார்வை இல்லாம இருந்துச்சு, பொறப்பில இருந்து கண் பார்வை இல்லை. நம்பிக்கையை பாருங்க சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் உட்கார்ந்தாரு மஸ்ஜிதில். அவனோட குடும்பத்தை கூப்பிட்டு, நானா தம்பிமாரை கூப்பிட்டு, மகன்மாரை கூப்பிட்டு மஸ்ஜிதில் உட்கார வச்சாரு. தொடர்ந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு நேரத்தை கழிக்கிறே, துவாலிக்கிறே தானே கஷ்டம். மகனை கூப்பிட்டாரு, உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் துவாலிறீங்க, என் வாப்பட கண் பார்வை வாரத்துக்கு துவா கேளுங்க. அடுத்த மகனின் ஒரு 10 நிமிஷம். இப்படி முழு குடும்பத்தையும் இந்த ஜும்மாவுடைய நாள் அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் துஆல வச்சாரு. இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், மக்ரிபுக்கு கொஞ்சம் முந்தின நேரம் இந்த இமாமுக்கு ஒரு தும்மல் போச்சு. அந்த தும்மலோட போன பார்வை திரும்பி வந்துச்சு. எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு இதுவல்ல நம்பிக்கை இல்லை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரக்கமா கேட்டுக்கோறாங்க. நாங்க அந்த நேரங்கள்ல ஒன்று யோசிக்காம, ஏண்ட வியாபாரம் இப்படித்தான், இல்லை முன்னேற்றமே இல்லை, பிள்ளைகளை பார்த்து நீ சரி வரவே மாட்டாய், வைஃபை பார்த்து நீ எந்த நாள் இப்படித்தான் அப்படின்னு அப்படியா தான் ஐக்கும். அது அப்படியா தான் ஐக்கும். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஒரு காட்டரபி அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க போறாங்க. பாரதூரமான விஷயம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்தில், நோயாளி கிட்ட மையத்தூட்ல துவா கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. நோயாளி கிட்ட போனா தலையிலேயோ நெஞ்சிலேயோ கையை வச்சு லாப சதஹூருன் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சரி வந்துடும். மௌத்தாகினா பாக்கியம், நோய் குணமாகினா பாவங்கள் மன்னிக்கப்படும், இன்ஷா அல்லாஹ் சரி வந்துடும். இவர் காட்டரபி தானே, கிராமப்புறத்தில் வாழ்ந்தவர், அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு குறைவானவர், அது புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவரா இருக்கலாம். அவர் சொன்னார், நீங்க என்ன சொல்ற சரி வருன்னு சொல்றீங்க, இந்த வயசாலி நான், ஏண்ட காய்ச்சல் கொதிப்பால சுபஹானல்லாஹ் இன்றைக்கு நாளே கபருக்கு போற மாயிக்கிறேன் நான் அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு வார்த்தை எவ்வளவு பொறுமதியானது. நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா அவரை பார்த்து சொன்னாங்க, இந்த நேரத்தில் நீங்க சொன்னதுதான் கபூலாகும், ஃபனஅம் இதன், அப்படியே நீ மௌத்தா போவேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்படித்தானே சொன்னாரு, நான் கபருக்கு போறமா இருக்கிறேன் என்று. பார்த்தா சீதேவி அடுத்த நாள் மவுத், அடுத்த நாள் மவுத்து. ஃபனஅம் இதன் அப்படின்னா நீங்க சொல்றதுதான் நடக்கும். அவர் தானே ரெண்டாவது சொன்ன ஸல்லல்லாஹு மௌலா சொன்னாங்க சரி வரும் என்று. அவர் ரெண்டாவது சொன்னார் சரி வராது, நான் கபருக்கு தான் போவேன். ஸல்லல்லாஹு சொன்னா நீங்க சொன்னதான் சரி. அப்ப நான் மலக்குமார் ஆமீன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவர் அந்த நாளோ அடுத்த நாளோ மௌத்தா வைத்தார். சும்மா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதனால தான் எங்களோட நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால கடல், பின்னால ஃபிரௌன் கூட்டம், நல்ல விளங்குது அழிவுதான். முழு முஸ்லிம்களும் சொன்னாங்க இன்னால முத்ரகூன். நாங்க அந்த வார்த்தைகளை பாரமா எடுக்கிறோம் சகோதரர்களே. இன்னால முத்ரகூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், இல்ல 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 அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வார்த்தை கடைசியா இருந்தது. வார பிரச்சனைக்கெல்லாம் நல்ல வார்த்தைகளை தான் எங்களோட நபிமார்கள் பேசினாங்க. அதால கடல் பிளக்கப்பட்டுச்சு. எல்லா நபிமாருடைய வரலாறு எடுத்து பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல பொறுமதியான ஒரு மகன். அவங்களோட தம்பி சுப்ஹானல்லாஹ் பின்யாமின் 2 பேரை இழந்து அழுந்து கண் பார்வை வைத்திருச்சு. முழு ஊரும் முழு குடும்பமும் சொல்லுது சரி வராது, விட்டு போடுங்க.
இன்னும் அழுந்தழுந்திருக்கிறீங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லங்க அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ. ஏண்ட ரப்பு கொண்டு வந்து தருவான் பிள்ளைகளை, ஏண்ட ரப்பு கொண்டு வந்து தருவான். நீங்க ஏழுமெண்டா எனக்கு எங்கட நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலேயோ நபிமாருடைய வாழ்க்கையிலேயோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயோ வார்த்தைகளை கவனம் இல்லாம பேசின ஒரு வரலாறு வந்து காட்டுங்க. என்ன 20 சொச்சம் நேரம் எனக்கு ஒரு 2 நேரமாவது தெரியுமா சோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே? இந்த ரஜபுடைய முழு மாசம் அப்படிப்பட்ட நாள் தான், அப்படிப்பட்ட நேரம் தான், அப்படிப்பட்ட வினாடிகள். பேசுற வார்த்தைகள் கவனமா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார். மையத்துட்ல சுப்ஹானல்லாஹ் தெரிந்தானே, நான் சொன்ன துஆ கபூல் ஆகும். மாலையா கண்ணீர் கொட்டுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலையா கண்ணீர் கொட்டு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, புகாரில வருது, யா ரசூலல்லாஹ் நீங்க இவ்வளவு அழுறீங்க? நபியே சொன்னாங்க, இறக்கம்டா கண்ணீர் வரத்தானே செய்யும் என் மகனே. ஆனா அப்துர் ரஹ்மான் என் கண்ணால கண்ணீரை பார்க்காதீங்க, என் வாயால வர வார்த்தையை பாருங்க. கண்ணால கண்ணீர் வடிகிற பிரச்சனை அல்ல, என் வாயால வர வார்த்தையை பாருங்க. லா அகூலு இல்லா மா யுர்தி ரப்பி. இந்த நேரத்தில் என் ரப்புக்கு சந்தோஷமான வார்த்தையை தான் நான் பேசுவேன். அதை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. எங்களுக்கு இன்றைக்கு அது பக்குவம் இல்லாம போய்த்திருச்சு. இதனால சோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானே எனக்கு எவ்வளோ வெனகளை தேடிக்கொண்டிருப்பேன். ஏட்ட புள்ள கெட்டு போறதுக்கு இவங்களை நாங்க விரல் நீட்டி காட்டுறதுக்கு நானே காரணமாகி இப்படிப்பட்ட நேரங்கள்ல புள்ளைய பார்த்து சொல்லிப்பேன், நீங்கன்னா சரி வர மாட்டாய். ஏண்ட வியாபாரம் லொஸ்ட் ஆகிறதுக்கு நானே காரணமாகி நானே எத்தனையோ முறை சொல்லிப்பேன். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் எல்லாம் பஜாருக்கு போற நேரம் தானே சோதர்கள். அதிகமான பேர் பஜாருக்கு போவாங்க. எங்களுக்கு இந்த பயம் வருதா கல்புக்கு? சஹாபாக்களும் தாபிஈன்களும் அசருக்கு பின்னால யாரோட பேசுறதில்ல, பள்ளியில தான் உட்கார்ந்துடுவாங்க. பயம். பஜாருக்கு போய் இந்த வெள்ளிக்கிழமைனால் எத்தனை வார்த்தையை பேசிப்பேன். உங்களோட வியாபாரம் பண்ணினாங்க இப்படித்தான். கடையில வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு ஏசி போனாங்க. உங்களை எடுத்த நாளையிலேயே ஒரு முழுமை தான். இனி அவர் கடையில் இருக்கிற காரணம் எல்லாம் முழுமையா தான் இருக்கும். நீங்க வந்ததுக்கு போறது தான் லொஸ்ட், நீங்க வந்ததுக்கு போறது தான் கஸ்டமர் மார்க் குறவு. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா எனக்கும் உங்களுக்கும் படிச்சு தந்திக்கிறாங்க, அழகா படிச்சு தந்திக்கிறான். வரலாறு எடுத்து பாருங்க, காபிர்களுடைய சில வார்த்தைகளை கூட அல்லாஹ் இந்த நேர காலத்துல கபூல் செஞ்சிக்கிறான். காபிர்கள் குர்ஆன்ல சூரா யூனுஸ் எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சூரா யூனுஸ் எடுத்து பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு கோத்திரம், முழு கூட்டம், முழு ஊர் மக்களும் காஃபிர்கள். காஃபிர்கள். فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்க, கேட்கல. இந்த 3 நாளையில அதாபு வரும் என்று ஊரை விட்டு போனாங்க. வானத்திலிருந்து அதாபு இறங்குது. அல்லாஹ் சொல்றான், நாங்க இப்படி வேற எந்த ஊருக்கும் சேர இல்லை, வந்த அதாபு இறங்கிட்டு தான் போகும். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்களே, இதுக்கு முன்னால் ஒரு ரக்காத் தொழுதும் இல்லை. எங்கட வாசையில சொல்றேன்டா, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லில்ல. அதாபு வாரத்தை கண்டு எல்லாருக்கும் விளங்கிச்சு, இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயம் தான். அவர் ஒரு நாள் பொய் சொல்லல. எல்லாரையும் ஊர் மக்களை கூப்பிட்டு, மூத்தவர்கள், லம்மா ஆமனு, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், நாங்க தவறு செஞ்சுட்டோம் யா அல்லாஹ், இதுக்கு பிறகு திருந்துவோம் யா அல்லாஹ் அப்படின்னு எல்லாரும் மாலையா கண்ணீர் வடிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் வானத்திலிருந்து இறங்கி கொண்டிருந்த அதாப் அப்படியே உயர்த்திட்டேன். சுப்ஹானல்லாஹ், உயர்த்திட்டேன். அது மட்டுமா, فكشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. அன்றைக்கு அவங்க எங்களை நம்பி சொன்ன வார்த்தைகள் இருக்கே, அது இஸ்திக்ஃபார் இருக்கே, கண்ணீர் இருக்கே, அவங்கள மௌத்து வரைக்கும் நான் சந்தோஷமா வாழ வச்சேன். இதுவரை எங்களுக்கு தெரியாது சோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார். இதனால் நபிமார்கள், அவுலியாக்கள், நல்லடியார்களை வார்த்தை எடுத்து பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18-20 வருஷம் நோயாளி. முழு ஃபேமிலியும் பெய்த்து விட்டுட்டு, கூட்டாளிமார் பெய்த்து, ஊர் மக்கள் பெய்த்து, குடும்பத்தில் எத்தனை பேர் பிள்ளைகள் மவுத்து, முழு சொத்தையும் இழந்துட்டாங்க. ஊர் மக்கள் பேசின வார்த்தைகளை தஃப்சீர்ல எடுத்து பாருங்க. நான் சொன்னேன், நோயாளி கிட்ட துஆ கபூலாகும் என்று. இவ்வளவு காலம் ஒன்றும் கேட்கல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் சொன்னாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனி அத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு கஷ்டம் வந்தீங்க யா அல்லாஹ்,
என்ன மனைவிமாருக்கு இதை பார்த்து கொண்டு கேளாம, கூட்டாளிமாருக்கு பார்த்து கொண்டு கேளாம, கேட்ட நோயை நீ எல்லாரும் விட இறக்கம் உள்ளவன் நாயனே, அவ்வளவுதான் சொன்னாங்க. அல்லாஹ் நோயையும் குணப்படுத்தி இழந்த சொத்துக்களையும் கொடுத்து குடும்பத்தையும் கொடுத்து இருந்ததை விட டபுள் மடங்கு அல்லாஹ் கொடுத்தான். வாயால முணங்குறதா இருந்தா அவங்க தான் முணங்கிக்கணும். எங்களோட பாசையில சொல்றேன்டா, எல்லாத்தையும் இழந்தான். எங்களுக்கு சும்மா ஒரு தலைவலி வரையில சீன்றோம், அதுன்றோம், இதுன்றோம், எத்தனை வார்த்தையை பேசுறோம் சோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நேரடியார்கள், எத்தனை வார்த்தைகளை பேசுறோம். குர்ஆன்ல 2 ஆயத்து வருது. அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டத்துக்கு நாங்க அவங்க பேசின வார்த்தைகளால பிமா காலு, பேசின வார்த்தைகளால சுவர்க்கத்தை கொடுத்தோம். இன்னொரு கூட்டத்தை அவங்க பேசின வார்த்தைகளால நரகத்தை கொடுத்தோம். இதனால மேலான அல்லாஹ்வின் அடியார், இந்த ரஜபுடைய மாதம், இந்த 4 மாசத்தை ஒரு ஹஸரத்தை பிடிச்சி படிங்க. நான் உங்களுக்கு சுருக்கமா 1-2 விஷயத்தை தொட்டி காட்டினேன். இப்படி 20க்கும் மேற்பட்ட விஷயம் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டி. பாங்கு சொல்ற நேரம், ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு, பாங்கு சொல்ற நேரம், ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிச்சு போறேன். சுனன் நசாயில வருது. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 நேரம் கேட்கறது தானே பாங்கு. பாங்கு சொல்ற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துடைய 7 கதவுகளையும் திறக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரு வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை உள்ளவர்கள், எவ்வளவு லேசி சகோதரர்களே, பாங்கு சொல்லும் போது முதலாவது நீங்களும் முஅத்தின் சொல்றத போல சொல்லுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது விஷயம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போகல முஅத்தின், நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரضيت பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன். இது இரண்டாவது. மூணாவது ஹய்ய அலா ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் சொல்ல போகல லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். நாலாவது பாங்கு சொல்லி முடிச்சதோட எனக்கு ஸலவாத் சொல்லுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, பாங்கு துஆவை ஓதிட்டு சல் துஅபா, நீங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொன்னாலும் செஞ்சு தருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல அதே ஹதீஸ்ல வருது, அடுத்த பக்கம் பாங்கு சொல்ற நேரம் நீங்க வாயால் அடுத்த பக்கம் என்னத்தை உலம்பினாலும் அல்லாஹ் கபூல் ஆக்குவார். பாங்கு சத்தம் காதுக்கு பொழுதே இல்லை. பேசுறத பேசுறோம், கதைக்கிறத கதைக்கிறோம், வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டீங்க. அந்த நேரத்தில் பிசினஸை பேசுறோம், புள்ளைகளுக்கு கேசுறோம், பொண்டாட்டி கேசுறோம், பொண்டாட்டி மாப்பிள்ளை கேசுற, சொத்து செல்வத்தை கேசுறோம். எங்களுக்கே தான் நாங்கள் வெனகலை தேடிக்கொண்டோம். எனவே மேலான அல்லாஹ்வின் அடியார், இதை நாங்கள் சரியாக விளங்கணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம்களை இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக. இவர்களுக்கு இஸ்லாத்தை பரிபூர்ணமாக விளங்கப்படுத்துவாயாக. இஸ்லாத்தில் நம்பிக்கையை நசீபாக்குவாயாக. பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கஷ்ட பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக. குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய அரசாங்கங்களை முஸ்லிம்களுக்கு சார்புள்ளதாக ஆக்கி அருள்வாயாக. முஸ்லிம்களுடைய தொழில் தொடர்பில் வரக்கத்து செய்வாயாக. யார் யாரெல்லாம் எங்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை பேருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறாங்களோ கடன்களை நீயே நிறைவேற்றி கொடுப்பாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله سبحانه وتعالى. قال الله عز وجل: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله سبحانه وتعالى حق تقاته. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
فقال الله سبحانه وتعالى أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأزواجه وذريته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله عنه. وارض عن سائر صحابة رسول الله كلهم أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. مولانا يا رب العالمين، ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.